தீர்த்தார். இன்னைக்கு உனக்கு என்ன கஷ்டம்? கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. பாருங்க, சீலோவாம் குளத்துல ஒரு வியாதிஸ்தன் படுத்து கிடந்தான். ரொம்ப வருஷ காலமா அவனுக்கு யாராவது அற்புதம் செய்வாங்கன்னு அந்த வியாதிஸ்தன் படுத்து கிடந்தான். அவனால எழும்ப முடியாது, கால் முடியாத சூழல், படுத்த படுக்கையா தான் இருப்பான். யாருடையாவது துணையோடு கூட தான் சீலோவாம் குளத்துல போய் விழுகணும்னு சொல்லி நடப்பான். ஏன் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தேவ தூதன் வந்து என்ன செய்வாங்களாம், அந்த குளக்கரைய கலக்குவாங்களாம். அப்படி கலக்கும் பொழுது முதல்ல போய் யார் அந்த குளத்துல முங்கி எழும்புறானோ அவன் அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்வானா. இவன் ரொம்ப நாளா காத்து கொண்டே இருந்தான், எப்படியாவது எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த குளத்து வாசல்லே இருந்தான். அவனுடைய நண்பர்கள் கைவிட்டாங்க, அவனுடைய அம்மா அப்பா எல்லாரும் கைவிட்டாங்க, அவனுடைய சொந்த உறவினர்கள் எல்லாரும் கைவிட்டு அவனை வெறுத்து அவனை பார்க்க யாரும் இல்லாத சூழல்ல அங்கே அவன் தனிமையிலே கிடந்தான். பாருங்க, அவனுக்கு சாப்பாடு இருந்ததோ இல்லையோ, உடுத்த உடை இருந்ததோ இல்லையோ, இருக்க இடம் இருந்ததோ இல்லையோ, ஆனா அவன் பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த குளத்துக்குள்ள நான் முங்கி நிச்சயமா அற்புதம் பெற்றுக்கொள்ளுவேன்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனா அவன் இயேசுவை நோக்கி பார்க்கல, ஆனா இயேசு அவனுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையை நோக்கி பார்த்தார். எத்தனை அன்பு உள்ளவர், எத்தனை கருசனை உள்ளவர் பாருங்க. அவனை தேடி இயேசு போனார். அப்ப அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புகிறையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் சுகமடைய விரும்புகிறேன்.